எங்க மாதவி வீடு எங்க இருக்கு? மாரியம்மன் கோயில் பக்கத்துல மாதவி வீடு. ஆமா, நீங்க எதுக்கு போறீங்க? மாதவிய பொண்ணு பார்க்க போறோம். மாதவிய பொண்ணு பார்க்கவா? இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. அவங்க பொண்ணை கூட்டிட்டு வாங்க. देवी सर्वभूतेषु लक्ष्मी रूपेण संस्थिता गट्टी मेलम गल्यम तंदुनानेना मगदीवनजे ஏண்டா என் மாதவிக்கு தாலி கட்டும்போது மூதேவி மருந்து எழுப்புறீங்களா? நீங்க கனவுல கட்ட போற? அங்க ஒருத்தர் நிஜமாவே கட்ட போறான். என்னடா சொல்ற? அண்ணே, மாதவி பொண்ணு பார்க்க ஊர்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்கான். அல்ல மாதிரி நான் ஒருத்தன் இங்க இருக்கும்பொழுது ஏன் மாதவிய பொண்ணு பார்க்க இல்லொருத்தனா? எவருக்கு அந்த தைரியம் வந்தது? இந்த ஊர்ல மட்டும் இல்ல, எந்த ஊர்ல பொண்ணு பார்க்க போக மாட்டேன். ஒண்ணும் பண்ணிடாதப்பா. அத்தை பொண்ணு மாதவியை பொண்ணு பார்க்க வரலப்பா. நான் பெத்த பொண்ணு மாதவியை பொண்ணு பார்க்க வந்தாங்கப்பா. இப்படி பண்ணிட்டியா? இப்படி மாப்பிள்ள எந்திரிங்க. மாப்பிள்ள வாங்க, மாப்பிள்ள போலாம். எங்க? என் பொண்ணு மாதவியை பொண்ணு பார்க்கத்தான். உன் பொண்ணு கண்ணிகையா இருந்தாலும் சரி, பாஞ்சாலியா இருந்தாலும் சரி, எனக்கு வேண்டாம். மாப்பிள்ள, இந்த முட்டா பையன் ஞானத்தினால என் பொண்ணு கல்யாணமே நடக்காத போல் இருக்குது. ஒண்ணு நான் இந்த ஊரை மாத்தணும், இல்ல என் பொண்ணு பேரை மாத்தணும். ஐயன் வாசல்ல இறங்க. சீக்கிரம் முன்னால போ, பஸ் எடுத்துக்கல. சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் போ. அடுத்த நெல்லி பக்கம் நிக்கும். சீக்கிரம் இறங்க. சீக்கிரம் போய். இந்த ஊரு பள்ளிக்கூடத்துக்கு எப்படிங்க போனா? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மாடு, அதை வச்சு பொழப்பு நடத்துறேன். அதை விலை கேக்குற? ஐயோ, இந்த செவிட கூட பெரிய தொல்லையா போச்சு. என்ன விஷயம்? நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு மாடு, அதையும் விலை கேக்குறாண்டி. சோத்துல கல்லு இருந்தா கடைக்காரங்கிட்ட போய் கேளு. என்ன வந்து கேக்குற? என்னமா அப்பா கிட்ட பிரச்சனை? உங்க அப்ப சோத்துல கல்லு இருக்குன்னு சொல்லி வெளியூர்காரன் முன்னாடி என்ன திட்டுறாருமா. ரொம்ப மோசமா. நீ மாப்பிளைய பக்கத்துல வச்சுட்டே பிடிச்சிருக்கான்னு கேக்குற? வெக்கமா இருக்காதா? யாரு பாட்டி? அம்மாவும் அப்பாவும் மாப்பிளைய பக்கத்துல வச்சுட்டே பிடிச்சிருக்கான்னு கேக்குறாங்க. வெக்கமா இருக்காதா? கடலையா உடச்சுக்கிட்டு இருக்கேன். தின்னு சொன்ன இதனால பெரிய பிரச்சனை ஆயிரும். ஆமா, குடும்பத்துக்கே பேட்டரி வீக்கா? ஐயோ, எங்கம்மா என் மாப்பிள்ள? எழுத்தெல்லாம் தப்பு தப்பா போட்டுறாங்க பைத்தியக்காரங்க. நினைத்தேன் வந்தாய் 100 வயது. என் மாமன் கிட்ட சொன்னேன், உனக்கு ஆயுசே இல்லாம பண்ணிட்டு வர. இவனுக்கு தினமும் இதே வேலையா போச்சு. ஒரு நாள் சொல்லி ஒரு தலகா போட்டுக்கிறானுங்க. ஒண்ணுமே புரியலையே. வணக்கங்க, புதுசா வந்திருக்கு வாத்தியாரு. பள்ளிக்கூடம் எங்க இருக்கு? வாத்தியார்லாம் அங்க இருக்கிறாங்க. நீ ஒண்ணும் போவானா? ஐயோ, 2 வாத்தியாருங்க, அதுல நான் ஒரு வாத்தியாரு. வாத்தியார் இருக்கிறாருன்னு சொல்லல, நீ ஒண்ணும் போவேனா? இல்லைங்க, நான் புது வாத்தியாரு. 2 வாத்தியாரு, அதுல நான் ஒரு வாத்தியாரு. ஊருக்கு உலகத்துக்கெல்லாம் ஒரே வாத்தியார் தாயா. சொல்றது புரியுதாயா? புரியுதா? புரியலையே. புரியலையா? எனக்கு இவர் தாங்க வாத்தியாரு. மக்கள் திலகம் தெய்வமாய் எவ்வளவு நாள் ஆயிடுச்சு. ஏண்டா உசுரோடுக்கிறிய வாத்தியார செத்து போயிட்டாங்க. நான் சொல்றேன், இன்னும் போய் போடா வாத்தியாரே. மாலைய ரொம்ப சின்னதா வச்சிருக்காங்க. சரி, கோட்டரை வச்சவங்க ஊர்கா வைக்காம போயிட்டாங்க. கஞ்ச பரதேசி பசங்க. அப்பாடா. நேரம் கட்ட நேரத்துல எங்க வந்தா? ஏன் நேரம் தான். ஊதி குடிக்கிறீங்க? வரத்தை தானே குடிக்க முடியும் வாத்தியார. ஆமா, நான் வாத்தியார் உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த சுத்து பட்டுல எனக்கு தெரியாம எதுவுமே நடக்காது. ஏன்னா நான் தான் பறந்துகிட்டே இருக்கேனே. ஆமா, நீ பள்ளிக்கூடத்துல என்ன விளையாட்டு சொல்லி தர? ஃபுட்பால். அது பழைய விளையாட்டு. டென்னிஸ் கூட சொல்லி தருவேன். அது வெள்ளக்காரன் விளையாடுறது. நான் ஒரு புது விளையாட்டு சொல்லி தரேன். உங்க பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறியா? சொல்லுங்க சொல்லுங்க. செத்து 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 விளையாடுற விளையாட்டு.
அது எப்படிங்க மனுஷங்க விளையாட முடியும்? நான் மனுஷன்னு உங்ககிட்ட யார் சொன்னது? பேய். நல்லா கவனிக்கணும். படிச்சா மட்டும் பத்தாது, வாத்தியாட்ட நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கணும். எப்படி தெரியுமா? இந்த பாரு மளிகை கடைக்கார சிப்ஸ கொண்டாந்து வச்சுட்டு சொல்லாம விளையாட ஓடி போயிட்டான். அப்படி இருக்கணும்டா கெட்டிக்காரத்தனமா. வாழ தூப்பங்கடா. ஆமா இந்த இருக்கு. அதுக்கு ஏன்டா அவ்வளவு சத்தம்? திங்க போறது நானு பர்வதவர்த்தினி. வா 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 வா. உஷாராணி. இந்தாங்க. வெங்கட்ராமா. சபாசரா தக்காளிடா. பட்ட தின்னு தொலைங்க. சோம்பு. ஆளை விடுங்க. வர வர சுருங்கிட்டே வருது. அரை மணி நேரத்துக்குள்ள விளையாடப்படாது. கடுகு எடுறா. என்னடா கடுகு முழிக்கிற? தாலிக்கு ஏதாவது கொண்டு வந்தியா இல்லையா? என்னடா சொல்ற? எங்க வீட்ல இருந்த பலசரக்கு பஞ்சம் தான் மிச்சம். அப்புறம் என்ன சார், ஸ்கூல் திறந்து ஒரு மாசம் ஆகுது, ஏதாவது ஒரு பாடம் நடத்துறீங்களா? வீட்ல திருடன் பேர் வாங்கினது தான் மிச்சம். இந்த டப்பால இருக்க சாக்ஸி சட்டை இருக்கு. வாத்தியார் அப்படி எல்லாம் எதிர்த்து பேசப்படாதடா. நான் பேச மாட்டேன். இல்ல வீட்டுக்கு அம்மா, என்னடா இப்ப என்னடா உனக்கு? நாளையில இருந்து பாடம் சொல்லி தரேன்டா. நான் இன்னைக்கு பாடம் படிக்காத போக மாட்டேன். என்ன எல்லாருமே படிக்கணுங்கிறாங்க, திடீர்னு பாடம் நடத்த சொன்னா எப்படிடா? நாளைக்கு ராத்திரி எதையாவது படிச்சுட்டு வந்து என்னத்தையாவது சொல்லி தொலைக்கிறேன். அதெல்லாம் முடியாது. இப்பவே சொல்லி தரணும். என்னது புள்ள பிடிக்கிறேன் ஸ்கூலுக்கே வந்துட்டானா? ஏற்கனவே வாத்தியார்னா ஒரு டைப்பா பாக்குறாங்க. 4 நாளைக்கு முன்னாடி தான் 2-3 வயசுக்கு வந்த பிள்ளைல காணாம ஒரே பிரச்சனை. மறுபடியும் வந்துட்டானா? வாங்கடா எல்லாரும் போவோம். அவன ஒரே அமுக்கு அமுக்கு பிடிச்சு கொடுங்கடா. டேய் வரதுக்கு நீ ஓடுறா முன்னாடிங்க. மாட்டலாம்டா. மொழி ஒரு டைப்பா தான் இருக்கு. சந்தேகமே இல்ல. பிள்ளை பிடிக்கிற மட்டும் இல்ல, அசந்தா பொண்ணுகளை தள்ளிட்டு போயிடாட்டோ. நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்க வாத்தியாரு. வாத்தியாரா? நம்ப முடியலையே. நம்ப முடியலையா? இத பாருங்க. இப்ப நம்புறேன். வாத்தியாரா சும்மா தான் வாசிக்க. டேய் பட்ட இங்க வா. சொல்லுங்க சார். இவரை கூட்டிட்டு போய் ரிட்டையர்ட் ஹெட்மாஸ்டர் வீட்டுல விட்டுரு. சரிங்க சார். ஓ அப்புறம் மீட் பண்ணுவோம். அப்புறம் மீட் பண்ணி ஸ்லைட்டா. டேய் அப்படியே நில்லு. பிச்சு புடுங்க பிச்சு. புதுசா வந்திருக்க வாத்தியார்ட்ட பழச்சரக்கு சாமா, முந்திரி பருப்பு, கிசுமுசோல் இதெல்லாம் டீட்டெயிலா பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. நமக்குள்ள இருக்கட்டும். அது உங்க கையில தான் இருக்கு. வாங்கடா. சோறு கீறு வச்சிருக்கீங்களா? சாப்பிட. மன்மத லீலையை வென்றார் உண்டோ என் மேல் உனக்கேனோ பாராமுகம். மன்மத நாடகோட்டையில செலவு 4 காசு கிடைக்கும். வீட்டுல ஒரு மளிகை சாமான் கிடையாது. அத பத்தி கொஞ்சமாவது யோசித்தீங்களா? ஏங்க இப்படி காலங்கத்தால காது கிழியற மாதிரி கத்துறீங்க? காது கிழியுதோ? ஏண்டி சொல்ல மாட்டேன்? நான் நாடக கோட்டையில நான் பின்பாட்டு பாடுறத கேட்டுட்டு உங்க அப்ப வாஹா மாப்பிள மாப்பிளன்னு என் கையை பிடிச்சுக்கிட்டு தியாகராஜ பாகவதற்கு அப்புறம் உங்களைத்தான் நான் தியாகராஜ பாகவதரா பாக்குறேன் அப்படின்னு என் கையை பிடிச்சுக்கிட்டு என் பொண்ணை நீங்க தான் கட்டி ஆகணும்னு கெஞ்சிராருடி. போனா போதுன்னு கட்டி தொலைச்சேன். என்கிட்டயே முறைக்கிறியா? அட பாவி மனுஷா, இவ்வளவு நாளா என் வாழ்க்கையை கெடுத்தது எங்க அப்பான்னு தான் நினைச்சேன். இப்பதான் தெரியுது தியாகராஜ பாகவதரோட குரல். எங்க அப்பா என்ன உங்க தலையில கட்டிட்டு கடமை முடிஞ்சதுன்னு கண்ண முடிக்காரு. இப்ப நான் எல்லாம் காலம் வர உங்க கூட கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. போது நிறுத்தமா. ஏமா அப்பா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க? உனக்கு இதே வேலையா போச்சுமா? மாதவி, நான் என்னம்மா பண்ணுவேன்? உங்க அப்பா பொழப்பதான் கூத்தாடி பொழப்பா போச்சம்மா. தை மாசம் வரணும்னா நிறைய கூத்தெல்லாம் வருமா. அது வரைக்கும் குடும்பத்தை கடனை உடனே வாங்கி ஓட்ட வேண்டியதானம்மா. அப்புறமா கொடுத்துட்டா போகுது. இது வழக்கமா நடக்கிற உண்டுதானம்மா. அம்மா அப்பா பாவம்மா, அவர் என்னமா பண்ணுவாரு? நீங்க ஃபீல் பண்ணாதீங்கப்பா. நல்ல பொண்ணு நல்ல அப்பா, எப்படியோ போய் தொலைங்க. அப்பா நீங்க பாடுங்கப்பா, நான் வெரி கேக்குறேன். குட்ரா, உட்கார்றா கண்ணா. மன்மத லீலையை வென்றார் உண்டோ உன்மேல் எனக்கேனோ பாராமுகம். ஐயோ, நான் மனுஷன்னு உங்ககிட்ட யார் சொன்னது? மோகினி பிசாசு. காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க கொடியில் நோக்க, பார்க்க பார்க்க அவன் குடிபட மறந்து போச்சு. மறந்து
காக்க காக்க கனகவேல் காக்க நோக்கு நோக்கு நொடியில் நோக்க பாக்க பாக்க பாவம் பொடி போட போயிடுச்சா? என்னடா பட்ட கூப்பிட்டியாம? ஆமா உன் ஸ்கூலுக்கு புது வாத்தியார் வந்திருக்காருமே. ஆமா, புள்ள புடிக்கிற மாதிரியே இருக்கான். அந்த ஆள் சரியான பயந்தாங்கொல்லிடா. என்னக்கா சொல்ற? அவரு பாக்கலான்னு நேத்திக்கு ராத்திரி நான் மொட்டை மாடிக்கு போயிருந்தேன். அந்த ஆளு என்னதான் பேய் நினைச்சிட்டு பயந்து போய் கந்தசஷ்டி கவசம் படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியா? பரீட்சை எழுதாம பாஸ் ஆகிறதுக்கு இதான் சூப்பர் ஐடியா. கரெக்டா? அசத்துடா. எதுக்குடா பேய் மாதிரி இருக்கிற? ஏன் சார் அலறீங்க? பேய்னா பயமா? பேய்னா கொஞ்சுவாங்களா? அதை ஏன் கேக்குற? நேற்று ராத்திரி 9 மணிக்கு செல் செல் செல்னு கொல் சத்தம் கேட்டுச்சு. இதுக்கு மேல நான் சொல்றேன். 9:30 மணிக்கு நாய் உள்ள ஒரு சத்தம் கேட்டிருக்குமே. கரெக்டா சொல்றேன். 10 மணிக்கு ஒரு பேய் மாடி ஏறி வந்திருக்குமே. என்னடா மெகா சைடுல வர்ற மாதிரி கரெக்டா சொல்லிட்டு வர? இதெல்லாம் இந்த வீட்டுல நடக்கலாம் தான் சார் அதிசயம். இதே வீட்டுல இந்த வீட்டு அக்கௌண்ட் தூக்கு போட்டு செத்துச்சு. இதுக்கு மேல சொன்னா நீங்க பயந்துடுங்க. மீதிய ராத்திரி பேசிக்கலாம். வாங்க சார், ஸ்கூலுக்கு போலாம். வாங்க சார். குட்டி பையா இருப்பான் போது. ஏண்டி உங்க வீட்டுல தங்கி இருக்காரே புது வாத்தியார், ஆள் எப்படி? அது ஏண்டி கேக்குற? அந்த ஆள் ஒரு சரியான பயந்தாங்கோலி. அவர்கிட்ட படிக்க போற பசங்களை நினைச்சாதாண்டி ரொம்ப பாவமா இருக்கு. அதை விட உன் காதல் விஷயம் என்னடியாச்சு? அதை ஏண்டி கேக்குறீங்க? ஏதோ ஒரு மயக்கத்துல ஆரம்பிச்ச காதல் மசக்கில முடிஞ்சது. அடிப்பாவி. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, வழக்கம் போல மருந்து மாத்திரை சாப்பிட்டு சரியாச்சு. சரி வாங்கடி போலாம். என்னடியாச்சு? கால்ல முள்ளு குத்திடுச்சுடி. எடுத்து போட்டு வா போலாம். நீங்க போடி, நான் அப்புறமா வரேன். புரியுது புரியுது. இவ கால்ல முள்ளு குத்தலடி, இவ ஆளோட நினைப்பு மனசுல குத்தி இருக்கு. வாங்கடி நாம போலாம். முள்ளு ரொம்ப குத்திட்டு போகுது, பாத்து. எல்லாருக்கும் வணக்கம். நானு புள்ள பிடிக்கும் வந்த ஆள் இல்ல, உங்களுக்கு எல்லாம் பாடம் சொல்லி கொடுக்குற வாத்தியாரு. என் பேரு பாலாஜி. உன் பேரு? பிரபு உள்ளனையா, கார்த்தி உள்ளனையா, பட்ட உள்ளனையா, பட்டையா, சோம்பு உள்ளனையா, சோம்பா, கிராம்பு உள்ளனையா, ராணி கிராம்பா, உள்ளனையா, கடுகா. இது என்ன பள்ளிக்கூடமா இல்ல பலசரக்கு கடையா? இந்த பேர்ல உங்களுக்கு வச்சது யாரு? எங்க அக்கா. அக்காவா? ரொம்ப திமிர் பிடிச்சோட இருப்பா போல இருக்க. இந்த பார், நாளைல இருந்து ஸ்கூலுக்கு வரும்போது குளிச்சிருக்கணும், பல்ல வளக்கி இருக்கணும், எண்ணெய் தேய்ச்சிருக்கணும், என்ன தேய்க்கணுமா, நெத்தியில பட்டை அடிச்சிருக்கணும், பட்டை அடிக்கணுமா, குறிப்பா வீட்டு பாடம் எல்லாரும் எழுதி கொண்டு வரணும். புது வாத்தியார் எப்படிடா பாடம் நடத்துறாரு? வேஸ்டுக்கா, உன் அளவுக்குலாம் இல்ல. திரு முழிகிறாரு தவிர ஒண்ணுமே இல்ல. அதை விடுறா. அக்கா டெய்லியும் குளிக்கணுமாக்கா? தலையில என்ன தேய்ச்சி நடனமாக்கா, நெத்தியில பட்டாச்சு நடனமாக்கா? நீ வச்ச பேரை மாத்தணுமா, பல்லு வேற வளர்க்கணுமா? அப்படியா? வீட்டு பாடம் எழுதிக்கிட்டு வரணுமாக்கா? என் மண்டையில நங்குன்னு கொட்டிட்டா இருக்கா. எதுக்கு? ஜெயம்னு பேர் வச்சது எங்க அக்கான்னு சொன்னேன். உங்க அக்காவுக்கும் சேர்த்து ஒண்ணுன்னு சொல்லி நடுமண்டையில நங்குன்னு கொட்டிட்டா இருக்கா. என் பேரு சொல்லி கொட்டினாரு. எல்லாருக்கும் பாட சொல்லி தர வாத்தியா இருக்கு, நாம பாட சொல்லி தருவோம். அக்கா அக்கா யானை வருது. டேய், நடக்க போற கபடி போட்டியில நாம தான ஜெயிச்சவணும். கண்டிப்பா ஜெயிச்சிருவோம். அண்ணே அங்க பாருங்க, அண்ணி நிக்கிறாங்க. மாதவி பாரு பாரு, பாரு. என்ன மாதவி, இந்த பொடி பசங்களோட சேர்ந்துகிட்டு இருக்க? நீ இந்த தடி பசங்களோட சார். உன்னை பார்த்து பேசலான்னு வந்த. என் ட்ரெஸ் நல்லா இருக்கா? உன் ட்ரெஸ் நல்லா இருக்கு. ஏன் பேச மாட்டேன்ற? பேசுன்றல்ல. அறிவு கிட்ட முண்டு. அண்ணி உங்களை முண்டை மட்டும் திட்டுறாங்க. சும்மா தண்டம். மாதவி, எங்க ஆத்தா கூட அடிக்கடிக்கு இதுதான் சொல்லும். ஆனா இது உன் வாயால சொல்லும் போது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? யோ வழியாத, கொஞ்சம் வழி விடு. அடி போடே. என் மாதவிக்கோசரம் நான் உயிரே விடுவேன், வழியா விட மாட்டேன். ஓரம் கட்டுங்கடா. நீ போமா. போகுதே போகுதே என் பைங்கிலி. திருடாதே பாப்பா திருடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே.
என்னங்கண்ணா? இந்த ஊர்ல ஒருத்தன் நான் தான் வாத்தியாருன்னு ரொம்ப நாளா சுத்திங்கிறான். நீ ஒண்ணு வாத்தியார் இல்லையா? ஐயோ, நான் கால்ரா ஊசி குத்த வந்தவங்க. அவன் மட்டும் என் கையில கடிச்சா நெல் எலும்பு கடிக்கிற மாதிரி நர நர நரன்னு கடிச்சு விடுவேன். Come on. ஏய் பாப்பா. வாடா. வாங்க. அக்கா வாக்கா. டைம் ஆச்சுடா. கத்துங்க. சார் நாய் ஊழட்டிச்சு சார். கொலை சாட்டுங்கடா. சார் கொலுசு சத்தம் கேட்டுடுச்சு சார். நான் என்ன செவடா கேக்குதுடா? சார் மணி 10 போகுது சார். அதுக்கு என்னடா இப்போ? அதுக்கு என்னவா? எனக்கு ஒண்ணு இல்ல. இப்ப என்னடா சொல்ல வர? அப்படி கேளுங்க சார். மாணவன் வந்து வாத்தியாருக்கு புத்தி சொல்றான்னு தப்பா எடுத்துக்க கூடாது. சரி சொல்லி தொலை. இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் பிரஸ்டேஜ் பார்க்க கூடாது சார். சொல்றா. சார் செத்து போன அக்காவுக்கு பிடிச்சமான ஒரு உண்மை தான் சார். அந்த அக்கா நேரம் இங்க வந்து கையை காலை நீட்டுன்னு அக்கடான்னு படுத்திருக்கோம். பிடிஞ்சதும் ஏந்து போயிடும். நாம என்னடா பண்றது? சார் நாம தப்பிட்டு ஒரே வழி இங்க இருந்து ஓடுறது தான். அதை தவிர வேற வழியே இல்ல. அப்படியா? வாங்க சார் போலாம். ஓடியா. ஐயோ வாத்தியா வரா. சீக்கிரம் வாங்கடா. வாங்க சீக்கிரம். சார். எஸ் கம் இன். முக்காடு போட்டுட்டு நாளை என்ன பண்றா? ஐயோ பேய். சார் நான் பேய் இல்ல, ஹெட் மாஸ்டர் பொண்ணு. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு பட்டு சொன்னா அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். நான் நம்ப மாட்டேன். இதே மூஞ்சி ராத்திரி நான் பார்த்தேன். நீ பேய் தான். கந்த சஷ்டி கவசம் படிச்சு நீ மரியாதை போயிரு. யோ நான் தான் பேய் இல்லன்னு சொல்றேன்ல. நான் நம்ப மாட்டேன். நம்பாடி போ. அப்ப காலை காட்டு. ஒத்த கால் தான் தெரியுது. ஒத்த கால் பிசாசா நீ? ஐயோ எல்லாம் கரெக்டா தான் இருக்குது. ஆனா ராத்திரி நான் பார்த்த பேய் மூஞ்சும் உன் மூஞ்சும் ஒரே மாதிரி இருக்க. நீ எதுக்கு அழுகுற? நீங்க பார்த்த பேய் வேற யாரும் இல்ல, என்னோட அக்கா தான். அவ காலேஜ்ல படிக்கும் போது யாரையோ லவ் பண்ணாலும் அத எங்க அப்பா ஒத்துக்கல. அதனால இதே ரூம்ல மேல தாவணியில தூக்கு போட்டு தொங்கிட்டா. உக்கா பேரு? எங்க அக்கா பேரு விமலா. என் பேரு கமலா. விமலாவா? ஏன் சார் எங்க அக்கா பேரு கேட்டது உங்க முகம் வேர்த்து போச்சு? ஆவி பிடிச்சா முகம் இருக்கா, வேற எதுவும் இருக்கான்? நான் வரேன் சார். அதே கொலுசு சத்தம். இதுதான் ஆவி. அப்பா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லு. கேளுங்கப்பா. சொல்லுமா. ஐயோ கேளுங்க. ஐயோ இதனடா பம்பா போச்சு. என்ன? அப்பா மேல் வீட்ல வாத்தியார் இருக்காருல, வாத்தியாரு. அவரு பாக்கலான்னு நான் மாடிக்கு போனேன். அவரு என்னதான் பேயின்னு நினைச்சு பயந்து கதவு சாத்தி கந்த சஷ்டி கவசம் படிச்சாருப்பா. என்னமா இது? அதனால நானும் பசங்களும் சேர்ந்து அந்த பயந்தாங்கோலி வாத்தியார பயமுறுத்துறதுக்காக ஒரு பேய் இருக்குதா சொல்லி பேய் கதையை எடுத்து விட்டோம். அவரும் அது நம்பி பயந்து போயிட்டாருப்பா. என்னமா அது? இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கே. இந்த பார், அவரு என்ன மாதிரி ஒரு வாத்தியார் தானே. இனிமே அவட்ட அந்த மாதிரிலாம் விளையாடக்கூடாது. புரிஞ்சுதா? நல்ல பிள்ளைய நடந்துக்கணுமா? என்னமா அப்படி எல்லாம் பண்ண? மாதவின் பேரை வச்சுக்கிட்டு விமலா கமலான்னு என்கிட்டயா கதை விடுற? இருடி. ஐயோ மனசுக்குள்ள சிமரன்னு நினைப்பு. என்னதான் இருந்தாலும் சவுதி தான். இந்த ஓட்ட வீடு அந்த ஆள் அப்படியே தான் வச்சிருக்காரு. ஸ்கூல்ல வாத்தியாரு, ஹவுஸ்ல செலவு தொழிலாளி, படுபாவி பாவடைய துவைக்க வச்சுட்டாளே. ஏயா இப்படி புலம்புற? உருப்படியா இதையாவது செய். உனக்கு குழம்புடி. எங்க பில்லட மாதிரி ஒருத்த வந்திருக்காங்க. அவன் தாடி வச்சிருப்பான்டி. இவன் திருட்டு பயலா இருப்பான். யாரா நீ? என்ன தெரியல? இவரு ஈராக்கு அதிபரு, தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏய் யார் நீ? முத்துமாமா வஸ்தியகா. எங்க நம்ம பேரெல்லாம் கரெக்டா சொல்றாங்க. திருட வரவன் எல்லாம் பேரை கரெக்டா சொல்லுவாண்டி. யாரா நீ? 20 வருஷத்துக்கு முன்னாடி ஓடி போனானே உங்க மச்சினன் பாபு. நான் தான். வந்துட்டீங்களா? என்னமோ நேத்துக்கு ஓடி போன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கற. 20 வருஷம் ஆகி போச்சுடா. எப்படிடா அடையாளம் தெரியும்? விவரமா சொல்லு. நீதான் என் தம்பி பாபுங்கறத நாங்க எப்படி நம்புறது? அதானே. இவங்களை எப்படி நான் நம்ப வைக்கிறது? நம்ப வை. என்ன ஓடுறான்? கிட்டார் எடுத்துக்கமா. அன்பு மலர்களே
நம்பியிருங்களே நாளை நமதே இந்த நாளும் நமதே தம்பி தாய் வழி வந்த தம்பி அக்கா தம்பி அக்கா தம்பி அக்கா தம்பி நிறுத்துங்களா அதான் குடும்ப பாட்டை பாடிட்டீங்களே அக்கா தம்பின்னு தெரிஞ்சு போச்சு கூட்டிட்டு பாடி அக்கா இதுக்கு பயந்து தானே 20 வருஷத்துக்கு முன்னாடி ஓடி போனேன் மறுபடியுமா ஏய் நிறுத்தடா சிறியோர் முதல் பெரியோர் வரை என்ன பார்த்த உடனே சிரிக்க சொல்லி ரசிக்கிறாங்க நீ பயப்படுறாங்கறியே உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சு போச்சா கூட்டுப்படி என்ன இந்த கணமா இருக்கு டேய் சனிதல நீயே கைவிடுறா ஏய் நான் அரோல பிடிச்சிக்கல டேய் உன்னை என்ன சரக்கத்துக்கு கூட்டி வந்திருக்கேன் எல்லனிய புடினா ஐயனார் மாதிரி அறுவடை பிடிச்சு போறா ரொம்ப கணமா இருக்கு அட நீங்களாவும் கைவிடுங்க டேய் என் அந்தஸ்த தெரியாம சரி சரி பிடி ஏய் மர்மோனே மாமா? என்னடா இது எந்த ராணிக்கா இப்படி எண்ணெயை விட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்க மாதவிக்குதான் மாமா நம்ம தோட்டத்துல விளைஞ்சது இல்லடா நிஜமாவே சொல்ற மர்மோனே உன் குணத்துக்கும் உருவத்துக்கும் சம்பந்தமே இல்ல போங்க மாமா படிப்பிலேயே தவிர உன்கிட்ட பாசம் நிறைய இருக்குடா சரி மர்மோனே நான் கிளம்புறேன் சரி மாமா டேய் 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 மட பசங்களா ஏன்னா அப்படி மொத்தமா தூக்கி கஷ்டப்படுறீங்க ஆளுக்கு 2 பிச்சை எடுத்துட்டு போலாம்ல நம்ம போ டேய் முட்டா பசங்களா இதுக்கட அவனை கூட்டி வந்தேன் என் மாமா எதிர்க்க அசிங்கம் பண்ணிட்டீங்க சரி தூக்கு தூக்கு வா வா ஞானமே ஒரு முட்டாளு இவன் போய் மத்தவங்கள முட்டாளுங்கறான் 1000 ரூபாய் இருந்தாலும் அவன் என் மருமவையா அவனை பத்தி அவசரப்பட்டு எதுவும் பேசுறான் விமலா நீ போன இடத்துக்கு நானும் வந்துடணும்னு நினைச்சேன் விமலா ஆனா நீ சொர்க்கத்துக்கு போனியா நரகத்துக்கு போனியான்னு சின்ன டவுட் அந்த நேரத்துல தான் விதி விளையாடி எனக்கு வேலை கிடைச்சு உங்க ஊருக்கு வாத்தியார் வேலைக்கு வந்துட்டேன் நீ சட்டத்தை பத்தி நான் என்னைக்குமே கவலைப்பட்டது கிடையாது அது உனக்கே நல்லா தெரியும் ஆனா உனக்கு உன்ன மாதிரி ஒரு அழகான தங்கச்சி இருக்கான்னு சொல்லாம மறைச்சு துரோகம் பண்ணிட்ட பத்தியா அந்த துரோகத்தை தான் என்னால தாங்கிக்கவே முடியல இருந்தாலும் உன் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் உதட்டுல கிசரிப்புனே அதான் மறக்க முடியல நிறுத்தியா விமலா என்னைக்கு ராத்திரி தான் வருவேன் நீங்க என்ன பகல்லே வந்துட்டியா வா வா இங்கிலீஷ் கிஸ் கொடு யோ நான் விமலா இல்லையா கமலா அப்ப இது இதுவும் நான் தான் அப்போ நீ கமலாவா ஒக்கா விமலா செத்ததுக்கு காரணமே இந்த படுபாவி தான் ஏன் விமலா இனிமே வரமாட்டா பகல்லே வராதவ இனி ராத்திரி எங்க வர போற அவ வரமாட்டா வாத்தியாருக்கே பாடமா இல்லாதவங்க ஒக்கால வச்சு ஒன்ன கவுக்குற दिलवाले दुल्हनी ले जाएंगे अम्मा आपके आइकॉन के कुछ कुछ होता है என்னடா பட்டி கட்டா என்ன அப்படி பாத்துட்டு இருக்க அதிசயமா இருக்குனே டிஸ்கோ எல்லாமே எப்படினே பேசுறீங்க இது என்னடா அதிசயம் இதுக்கு பேரு தான் செல்போன் உலகத்திலேயே மொத்தம் 5 பேர் தான் இருக்கு முதல் செல் அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் புஷ் இருக்கு இரண்டாவது செல் ஒசாமா பின் லேடன் இருக்கு மூணாவது செல் சதாம் ஹுசைன் இருந்துச்சு சமீபத்துல அமெரிக்கக்காரன் அவனை கேட்ச் பண்ணிட்டு போகும்போது இந்த செல்லையும் கேட்ச் பண்ணிட்டு போயிட்டான் நாலாவது யாரோ அம்பானியா கிம்பானியோ அவர்கிட்ட இருக்கிறதா இப்பதான் எனக்கு மெசேஜ் வந்துச்சு அஞ்சாவதா என்கிட்ட இருக்கு இதுல இருந்து என் ரேஞ்ச் உனக்கு புரிஞ்சிருக்குமே ரொம்ப யோசிக்காதே வா ஹலோ ஹலோ டேய் ரஜினி காதல் படத்துக்கு போலாமா ஹலோ ஏய் எனக்கு போன் காடை வேணுமா வாடா போலாம் எவ்வளோ ஹலோ யாரு சவுதி மன்னர் சுல்தானா சொல்லுங்க என்னது நான் வந்துதான் ஆகணுமா வரலைன்னா எந்த வழியும் நடக்காதா என்ன ஸ்டாப் இத்தனை பேருக்கிட்ட இருக்க இதுக்கு பேரும் செல்லுதான் உலகத்திலேயே 5 பேரு செல்லு ஏமாந்தவன் கிடைச்சா எரும மாடு ஏரோப்ளைன் ஓட்டுன்னு சொல்லுவாங்க செல்ல வச்சு என்கிட்ட ஏகப்பட்ட செல் இருக்கு சாமி சவுதியில இதெல்லாம் சகஜமப்பா சார் சார் என்ன வாத்தியாரே சவுண்ட் விடுற என் பேண்ட காணோம் அத போட்டுக்கே இந்த பேண்ட் இல்ல மேல டி-ஷர்ட் பேண்ட் கை போட்டுருந்தேன் காணோம் அது மாதிரி இருக்கு மாதிரி இல்ல அதேதான் அதையே கிழிச்ச யோ பேண்ட் போட்டு பார்க்கணும்னு ஆசையா இருந்தது அத போட்டு பார்த்தேன் முக்கா காலுக்கு இருந்தது எதுக்கு அரைகுறையான்னு வெட்டிட்டேன் அப்போ எதுவா இருந்தாலும் வெட்டிடுவியா
ஆமாயா, எதுவா இருந்தாலும் வெட்டுவேன். இத நீயே வச்சுக்கோ. வெட்டினது எனக்கு எதுக்கு? ஸ்கூல்ல போர்டு துடைக்கிறதுக்கு. இரு, ஒப்பம் வரட்டும், வச்சுக்கிறேன். ஐயோ அப்பா. நல்ல மழை. அடடே, வாங்க வாத்தியாரே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். என்ன ஸ்கூல்ல இருக்கிற பசங்க எல்லாம் நீங்க சொல்றதை கேட்டு அடக்க உடக்கமா நடக்கிறாங்களா? எங்க சார், நம்ம தான் பயந்து போக வேண்டியிருக்கு. சின்ன பசங்களை விடுங்க, இந்த ஊர்ல இருக்க பொண்ணுங்க இருக்குதுங்களே, அதுங்க பண்ற ஐச்சாட்டு தாங்க முடியல சார். என் பொண்ணு உங்க பொண்ணா? தங்கமான பொண்ணாச்சுங்களே. யாரையும் பயமுறுத்தாது, எந்த வம்பு தும்புக்கும் போவாது. கேட்கவே சந்தோஷமா இருக்கு. வாத்தியாரே, அது என்ன கையில? இதுவா? ஜீன்ஸ் பேண்ட்டுங்க. ஒரு எலி புறாண்டுச்சுங்க. எலியா? அதுவும் பொம்பளை இல்லைங்க. அதை சுடுறதுக்கு தான் துப்பாக்கி ரெடி பண்ண போறேன். என்ன வாத்தியார் எலிங்கிறாரு புலிங்கிறாரு, மொழியே சரியில்லையே. இந்த வாத்தியாரை புரிஞ்சிக்கவே முடியல. சார் சார். விமலா, உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். நான் விமலா இல்லையா, கமலா. இல்ல, நீ விமலா தான், எனக்கு எல்லாமே தெரியும். நீ விமலா இல்ல, கமலா தான். ஏன்னா என் விமலா என்ன அடிக்க மாட்டான். எனக்கு யாரை பார்த்தாலும் விமலா மாதிரியே தெரியுது. தூக்கமே வர மாட்டேங்குது. பேசாம சாக போறேன். என் விமலா கிட்டே போய் சேர போறேன். என்னை யாரும் தடுக்காதீங்க. அப்படியா? ஒரு நிமிஷம் வந்துட்டேன். இவ போற வேகத்தை பார்த்தா அவங்க அப்பனை கூட்டு வந்து சாகாதீங்கன்னு காலில் விழுந்து கதறி அழ போறா. என்னது இது? விஷம் குடிக்கிறதுக்கு. இது கத்தி குத்திக்கிறதுக்கு. இது கயிறு தொங்கிறதுக்கு. நேத்து ராத்திரி விமலா என் கனவுல வந்து, கமலா கமலா உன் மாமா என்ன பாக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு, ஆனா அதையே தவிக்கிற அவருக்கு சாகறதுக்கு உதவி பண்ணுன்னு ரொம்ப கெஞ்சினா. நீங்க இங்க இருந்து ஒண்ணும் ஆக போறது இல்ல. அங்க போனாலாவது விமலாக்கு உதவியா இருக்கும். விமலா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. மாலைக்கு மேலத்துக்கு ஆள் சொல்லிட்டு வந்துடுறேன். மாலை உனக்கா எனக்கான்னு நாளைக்கு முடிவு பண்றேன். கமலாப்பா விமலாப்பா, கமலாப்பா விமலாப்பா, விமலாப்பா கமலாப்பா, விமலாப்பா கமலாப்பா, விமலாப்பா கமலா. நிறுத்தியா? ஏயா விமலா கமலா ஏல விட்டுட்டு இருக்க? ஆமா, நீ மேல போலியா? இல்ல, அத பத்தி பேசத்தான் வந்திருக்கேன். உங்க அப்பா கூப்பிடு. அவர் உங்ககிட்ட பேச மாட்டாரு. ஏன்? நீ தான் எங்க அக்கா சாவுக்கு காரணம் தெரிஞ்சா எங்க அப்பா வந்து கொண்டு போட்டுருவாரு. தப்பிச்சு ஓடி போடு. நீ என்ன கொண்டு போட்டாலும் சரி, ஒப்பனை பார்க்காம நான் போக மாட்டேன். பாப்பி போக மாட்டேன் போல இருக்கே. கூப்பிடுறியா இல்ல நானே போய் பார்க்கணுமா? யோ நெல்லியா, நானே போய் அனுப்புறேன். போற வேகத்தை பார்த்தா ஒரு வாடகை அப்பனே கூட்டு வந்துடுற போல இருக்க. என்னையா வாத்தியாரு, ஏதோ பேசணும்னு சொன்னியாமே, என்ன விஷயம்? உட்காரியா. உண்மையிலேயே நீங்க தான் விமலாவோட அப்பாவா? யோ கையறியா, சும்மா வடவடன்னு பேசாத. என்ன விஷயம் சொல்லு. நானும் விமலாவும் காலேஜ் படிக்கும் போது ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணும். ஓஹோ, அப்புறம் விமலா இறந்தது என்னால தாங்கிக்கவே முடியல. தற்கொலை பண்ணிக்கலான்னு விஷம் குடிக்க போனேன். பாய்கிட்ட கொண்டு போன பிறகு தெரிஞ்சது பேட் ஸ்பெல். தூக்கி போட்டேன். சரி தூக்கு போட்டலான்னு கயிறு எடுத்தேன். என் உயரத்துக்கு கயிறே பத்தல, அதையும் தூக்கி போட்டேன். என்னமா ரீல் விடுறான். திடீர்னு ஒரு ஒளிவட்டம், அதுல தேவதை மாதிரி விமலா வந்தா. மகா நடிகனா இருப்பான் போல இருக்கே. உடனே விமலா என் கையை பிடிச்சி என் தற்கொலையை தடுத்துட்டா. அது மட்டும் இல்ல, என்ன மாதிரியே இருக்கிற என் தங்கச்சி கமலாவை நீங்க சாரி எங்க அப்பா கிட்ட வந்து பொண்ணு கேளுங்க. ஆளை விட பொய் நீளமா இருக்கு. அதோட இன்னொன்னு சொன்னா, எங்க அப்பா சாமானியமா ஒத்துக்க மாட்டாரு. அவர் கையையோ காலையோ எதையோ பிடிச்சி நீங்க சம்மதம். எனக்கு சம்மதம் தம்பி. இருந்தாலும் என் பொண்ணு ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துடுறேன். ஏங்க, நீங்க கழுத்து நீட்டா அவ கழுத்து நீட்ட போறா, நான் கட்ட போறேன். இதுக்கு எதுக்கு அவளை கேட்டு? அதுக்கு இல்ல வாத்தியாரே, நான் பாட்டு உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு கமலாக்கு பிடிக்காம போய் விமலா மாதிரியே தூக்கல தொங்கிட்டா? எதுக்கு ஒரு வார்த்தை கேட்டு வந்துடுறேன். விமலா கமலா அவங்க அப்பாவா? நீங்க காமிச்ச போட்டோ எல்லாம் பார்த்தேன். எதை பார்த்தாலும் எல்லாம் பணக்கார பிள்ளைங்களா தெரியுது. ஒன்னும் அவசரம் இல்லை தரகர. நல்ல மாப்பிள்ளையா பாருங்க. பையன் நல்லா படிச்சிருக்கணும், நல்ல புத்தாலியா இருக்கணும், நல்ல குடும்பத்தை சேர்ந்தவனா இருக்கணும். அவ்வளவுதான். பணக்காரங்கிற அவசியம் இல்லை. என் புள்ள மேல நான் உயிரே வச்சிருக்கேன், அது உங்களுக்கே தெரியும்.
உங்க நல்ல மனசுக்கு நல்ல இடமாவே அமையும். அடுத்த தடவை நான் வரும்போது ஒரு அற்புதமான மாப்பிள்ளையோட வரேன். வரட்டுங்களா? ரொம்ப நன்றிங்க சார். இந்த நெட்ட மாப்பிளைக்கு நெட்ட பண்ண முடிச்சிடலாம், குட்ட மாப்பிளைக்கு குட்ட பண்ண முடிச்சிடலாம். அதோட மாதவிக்கு ஏத்த கோவலனை பிடிச்சிட்டோம்னா எக்கச்சக்கமான கமிஷன் தான். அப்புறம் நம்ம பொண்ணு கல்யாணத்தை ஜாம் ஜாம் யாரா நீங்க? அவனை தூக்குங்கடா அவனை. என்ன ஸ்பைடர் மேன் ஆக்கிட்டீங்களே? என்னய்யா மனோகர சிவாஜி ரேஞ்சுக்கு ஏண்டா தரங்கட்ட தரகா, யார் ஊருக்கு வந்து யாருடா மாப்பிள பாக்குற? ஏன் மாதவிக்கு நீ மாப்பிள பாக்க போறியா? இரு உன்னை கண்டதர்மா விட்டு கடல் தூக்கி போடுறாங்க. இப்ப பார்த்தாலும் மாதவியை பத்தி கனவு வாங்குற இல்ல, மாதவியை பொண்ணு பார்க்க வர மாப்பிள்ளை எல்லாம் போட்டு மிதிக்கிற. அது இல்லாம இப்ப தரகர வர போட்டு அடிக்கிற. என்னடா பண்ணுன்ற? நேரா பொண்ணு கட்டி போயிடுவான். யார் வீட்டுக்கு? உங்க மாமா வீட்டுக்கு தான். அப்போ பரிசம் போட்டுருவீங்களா? அது அப்புறம் போடுவான். முதல்ல இவனை போட்டு சொல்லுவான்.